இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் ஆஃபீஸில் நின்றுட்டு இருக்கோம். நம்மளோட கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வர வேண்டியது இருக்குது. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர். ஸோ அது வந்து 2 நாளாக வராமல் என்னால் போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க, நீங்கள் வீட்டுக்கிட்டே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:45 ஆச்சு. சரியான பசியாக இருந்துச்சு. ஸோ ஒரு பப்ஸ் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓரம் கட்டி நிப்பாட்டியாச்சு. கடை வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு அந்த பக்கம் வந்துச்சு. நம்மளும் சேஃபாக ரோடு கிராஸ் பண்ணி அங்கிட்டு போயாச்சு. அண்ணே சூடாக ஒரு பப்ஸ் கொடுன்னு சொல்லி ஆர்டரும் பண்ணியாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ரோடு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயாச்சு. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கும் போயாச்சு. ஒரு ½ அன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரியரும் டெலிவரி பண்ணிட்டாங்க. பேக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு நல்லாவே பண்ணியிருந்தான். இந்த மானிட்டர் எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்காக தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஒன்று பில்ட் பண்ணலாம்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தோம். ஸோ நியூ பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா CPU மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் வந்து வாங்கிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதுக்காக தனியாக காசு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஓல்டு மானிட்டரை எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு பக்கம் நம்மளோட வேலை, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசி பில்டுக்கான வேலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஆச்சுன்னா அந்த பசங்களை கூப்பிட்டு இந்த vlog சேனலுக்கு இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிட்டே இருக்கேன் நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். எல்லாம் சேஃபாக இருங்க. பாய்.